நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு கபடி நோட்டீஸ் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். A4 சைஸில் மல்டி கலர். சரிங்களா? நோட்டீஸில் நிறைய நோட்டீஸ் இருக்குது. ஜவுளி கடைக்கு நோட்டீஸ் டிசைன் பண்ணுறது, ஃபர்னிச்சர் கடை, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஷோரூம், ஹீரோ ஹோண்டா ஷோரூமு, டிவிஎஸ் ஷோரூமு, பைக்கு ஷோரூமு, இல்லை கார் ஷோரூமு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கான அந்த வாக்கு செலுத்த போவாங்க பாருங்கள், அதுக்கு தேவையான நோட்டீஸ். இந்த மாதிரி நிறைய நோட்டீஸ்லாம் இருக்குது. நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கபடி விளையாட்டு நடத்துறதுக்கு தேவையான நோட்டீஸை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் 7.0 நம்ம பயன்படுத்த போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் 7 தான் பயன்படுத்தணும். அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோஷாப் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் தாராளமாக அந்த ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இப்போ அந்த டிசைனிங்கை காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் ஒரு டிசைன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிசைனிங்கை தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கபடி விளையாட்டு நடத்தக்கூடிய ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த பாக்ஸு எல்லாமே நானாக கிரேட் பண்ணதான். அது கிரேட் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் 7 நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். 7.0 நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அதோடைய சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா A4 சைஸ். நம்ம இப்போ கிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபைல் போயிட்டு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு தேவையான சைஸுங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் A4 சைஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக நமக்கு இந்த ப்ரீசெட் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். இந்த A4 நம்ம கிளிக் பண்ணி இந்த சைஸ் எடுத்துக்கலாம். ரெசல்யூஷன் அப்படிங்கிறது 300 இருக்கும். குறைஞ்சபட்சம் 300 வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் இன்னும் குவாலிட்டியாக வேணும்னா 400 நீங்கள் கூட என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரெசல்யூஷனுங்கிறத வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் தான் நோட்டீஸ் வேணும். இது வந்து போர்ட்ரேட்டில் இருக்குது. இதை இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை ரொட்டேட் பண்ண இமேஜ் போயிட்டு ரொட்டேட் கேன்வாஸில் 90 டிகிரி நம்ம கொடுத்தோம்னா போதும். 90 டிகிரிக்கு இது ரொட்டேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதோ எப்போதுமே அதை சேவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃபைல் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ், டெஸ்க்டாப்பில் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் வந்து நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம வந்து கூகுளில் ஃப்ரீயாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னுடைய க்ரோம் பேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கிரேடியன்ட் பேக்ரவுண்டுன்னு சர்ச் பண்ணால் போதும். கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கலரான பேக்ரவுண்ட் வரும். இதில் மேலே டாப்பில் நீங்கள் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வரும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள். என்னுடைய எடிட்டிங் ஃபோல்டரில் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, அது வெப் இமேஜாக இருக்கிறதுனால உள்ளே ஓப்பன் ஆகாது. இப்படி ஓப்பன் ஆகாமல் இருந்தால் ஒன்றும் இல்லை, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வியூ வரும். நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். அல்லனா Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப் உள்ளே வந்தீங்க அப்படின்னா Ctrl+V கொடுங்க. அழகாக உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து உள்ளே வந்துடும். நீங்கள் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே. இல்லை இந்த கலரை இன்னும் நான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் போட்டுக்கிறேன். இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து பிரைட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓவராக இருக்கும். லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ இது ஓகே. இது கான்ட்ராஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட ஏற்றிட்டு, கலரு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கலர் ஏற்றிக்கலாம். Ctrl+U கொடுத்துட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஏற்றுனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு தரையாக தெரியுதுங்களா? இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில்டர் போயிட்டு பிளரில் காசியம் பிளர் அப்ளை பண்ணதும் நம்மளுக்கு அந்த இடம் எல்லாமே ஸ்மூத்தாக நமக்கு மாறிடும். இப்போ நமக்கு தேவையான பேக்ரவுண்டை ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஒர்க்கை முடிக்க நம்ம Ctrl+Sன்னு கொடுத்து சேவ் பண்ணோம் அப்படின்னா அது சேவ் ஆகிட்டே வரும். நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ ஏதாவது எரர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஒர்க்கு வீணாயிடும். அதனால தான் இதை முதல்ல நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அவுட்டரில் ஒரு பார்டர் ஒன்று அப்ளை பண்ணணும். இதுக்கு ஒரு நியூ லேயரை கிரியேட் பண்ணுறோம். Ctrl+A கொடுத்தோம்னா இந்த மாதிரி செலெக்ஷன் வரும். இப்போது எடிட் போயிட்டு இதில் ஸ்டோக் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் ஒரு 75 பிக்சல் வச்சுக்கிறேன். கலர் வந்து டிஃபால்ட்டாக ஒயிட்டு, இல்லை ஒரு மெஜெண்டாவில் ஒரு டார்க் கலர் கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு மெஜெண்டாவில் டார்க் கலர் வச்சுக்கலாம். தேவைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டாவது மாற்றிக்கலாம். அதுக்காக தான் நியூ லேயர் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது. இப்போது ஒரு பார்டர் வந்துருச்சுங்களா? இவ்வளோ தான். இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குன்னா டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறதா அதிக வேலையே இருக்குது. சரிங்களா? நான் தமிழ் டைப்பிங்க்கு அழகி சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிறேன். தமிழ் டைப்பிங் எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம்.
வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? இப்போ நான் டைப் பண்ணுறேன். இதில் ஃபாண்ட் நான் என்ன வச்சுருக்கேன்னா எஸ்ஆர் ஃபாண்ட் வச்சுருக்கேன். செந்தமிழ் ஃபாண்டு, ஆர்ஜிபி, நீங்கள் என்ன தமிழ் ஃபாண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எஸ்ஆர் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், எஸ்ஆர் ஃபாண்டை எடுத்துக்கிறேன். எஸ்ஆர் ஃபாண்டை நான் எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா எஸ்ஆரில் 8ஆம் நம்பர் ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். 8ஆம் நம்பர் ஃபாண்ட் எடுத்துகிட்டு நான் வந்து டைப் பண்ண போகிறேன். அதாவது ஒரு கபடி குழு நேமு போட்டிருக்கேன். சரிங்களா? பவர் கிங்ஸ் அப்படின்னு போடுறேன். இந்த மாதிரி டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொறுமையாக டைப் பண்ணிங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம டைப் பண்ணலாம். ஸ்பீடாக டைப் அடிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம தட்டினோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா விரல் வந்து வேறு ஏதாட்டும் டெக்ஸ்ட்டில் டக்குன்னு இந்த எழுத்தில் பட்டுச்சு அப்படின்னா மேலே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பவர் கிங்ஸ் கபடி குழு நடத்தும் மாபெரும் கபடி போட்டி அப்படின்னு நம்ம டைப் அடிக்கிறோம். இவ்வளோதான். டைப்பிங் அப்படிங்கிறத முதல்ல டைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஓகே. இல்லைனா நீங்கள் ஒன்று ஒன்றா டைப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒர்க் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தை நம்ம அடிச்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக தான் நான் உங்களுக்காண்டி இந்த மாதிரி ஒரு நேம் போட்டு சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் கஸ்டமர் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? மேலே இந்த தென்காசி மாவட்டம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா சுருக்கிக்கலாம், கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதோடைய ஃபாண்டை நம்ம மாற்றிக்கலாம். ஃபாண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் நம்பர் ஃபாண்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு குட்டியாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பவர் கிங்ஸ் கபடி குழு அப்படின்றத கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு நோட்டீஸில் நம்ம எப்போதுமே வைக்கும்போது இந்த கபடி குழு நடத்துகிறாங்க அப்படின்னா இவங்களுடைய பேர் தான் கொஞ்சம் பெருசாக தெரியணும். அப்போ தான் நல்லா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு தெரியும். இல்லை நீங்கள் ஒரு ஷோரூமுக்கு ஒரு ஜவுளி கடைக்கெலாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்கன்னா ஜவுளி கடையோட நேம் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சால் தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கீழே இருக்கக்கூடிய இந்த கபடி போட்டின்னு இருக்கு பாருங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கும் ஃபாண்டை நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு 10ஆம் நம்பர் ஃபாண்ட் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சைஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சென்டராக வரணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்ட்ரோலையே கொடுத்துட்டு இந்த மேலே போயிட்டு இந்த இடத்துல இந்த அலைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மாறிடும். இதே போல் ஒவ்வொரு லேயருக்கும் இந்த லேயருக்கும் கண்ட்ரோலையே கொடுக்குறோம் இந்த அலைன்மெண்ட். அதுவும் மூவ் டூல் நீங்கள் இருக்கும்போது தான் இந்த ஆப்ஷன் வேலை செய்யும். வேறு டூல் இருந்தால் அந்த ஆப்ஷன் வராது. சரிங்களா? இப்போ தென்காசி மாவட்டத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்ட்ரோலையே கொடுத்துட்டு இந்த மாதிரி சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைல் கலெக்ஷன் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். அந்த வீடியோ வேணும்னாலும் கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் போய் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்க கலெக்ஷன் உங்களுக்கு அதில் கிடைக்கும். இது ஃப்ரீ தான். சரிங்களா? இப்போது தென்காசி மாவட்டம் அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஒயிட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த ஒயிட்டை அப்படியே நான் என்ன பண்ணுறேன் கீழே இருக்கக்கூடிய இந்த நடத்தும் மாபெரும் கபடி போட்டி அப்படின்றக்க அதுக்கும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பவர் கிங்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு ஒரு டபுள் கலர் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கு ஒரு டபுள் கலர் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க, பேக்ரவுண்டு டார்க்காக இருந்தால் ஃபோர்க்ரவுண்டு நம்மளுக்கு லைட் கலர் இருக்கணும். அதாவது பின்னாடி டார்க்கான கலர்ஸ் இருந்துச்சுன்னா முன்னால் வைக்க டெக்ஸ்ட்டுக்கு லைட் கலர் வைங்க, பின்னாடி லைட் பேக்ரவுண்டு இருந்தால் முன்னாடி வைக்க டெக்ஸ்ட்டுக்கு டார்க் கலர் வைங்க. இதை நீங்கள் கான்செப்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லைனா வேறு ஏதாட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த கலர் ஓகே. இந்த நடத்தும் கபடி போட்டின்றத கொஞ்சம் இன்னும் சின்னது பண்ணி கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கலாம். 3 டெக்ஸ்ட் மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நோட்டீஸே நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு டைப் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ட்ராக் பண்ணலை, காப்பி பண்ணி நான் அப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அடுத்து மேலே இன்றைய லட்சியம் நாளைய வரலாறுன்றக்க அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் உள்ளே கொண்டு வரோம். இதுக்குமே ஃபாண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 59ஆம் நம்பர் ஃபாண்ட் இருக்குது. அந்த ஃபாண்ட் ஓகே தான். சைஸ் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை நம்ம டாப்பில் கொண்டு வந்துட்டோம். இதையுமே சென்டர் வைக்கிறதுக்கு கண்ட்ரோலையே கொடுங்க, இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும். இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நான் பண்ணுறதுக்கு எனக்கு சென்டரில் ஒரு லைன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வியூ போயிட்டு நியூ கைடு கொடுங்க. இந்த வெர்டிக்கல் இருக்கும்போது இதில் ஒரு 50 போட்டு % போட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா சென்டராக இப்படி ஒரு லைன் வந்துடும். அந்த லைன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதில் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மெஜெண்டா கலர். இந்த ஸ்ட்ரோக்கு வந்து இந்த மாதிரி வைக்காதீங்க. சரிங்களா? அதிகமாக வைக்காதீங்க. நான் இதில் ஸ்ட்ரோக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 10 கொடுத்துக்கலாம். 10 கொடுத்தா நல்லாயிருக்கு. இல்லை இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 10மே இந்த ஒயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது நமக்கு. ஒரு 6 இல்லை ஒரு 5 இந்த மாதிரி வச்சுக்கலாம். 5 ஓகே. சரிங்களா? இவ்வளோ தான். அடுத்து
அடுத்து வேறு பார்த்தீங்கன்னா இதில் நாள் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாள் வந்து சும்மா ஒரு தேதிங்கிறது காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். சரிங்களா, இது ஒரு டெமோவுக்காக சொல்லி கொடுக்கறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு நோட்டீஸ் தான். இந்த நாள் அப்படிங்கிறதையும் காப்பி பண்ணிக்கிறோம். அடுத்து இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பேஸ்ட் பண்ணிக்கிறோம். சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கா, அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா டெக்ஸ்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைஸில் போயிட்டு ஒரு 50 இல்லை இதில் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 25 இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா சைஸ் கம்மியாகும். சரிங்களா, இப்போ இந்த நாள் அப்படின்றத சென்டராக கொண்டு வரணும். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணால் நமக்கு சென்டராக வந்துடும். இது ரொம்ப பெருசாக இருக்குது, இன்னும் சுருக்கி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த இடம் அப்படிங்கிறது தெரிகிறதுக்கு நம்ம வந்து ஒரு பாக்ஸு ஒன்று போடணும். பாக்ஸு எப்படி போடுறது அப்படின்னா, நீங்கள் இந்த ஷேப் லேயர் எடுத்தாலே போதும், பாக்ஸ் நம்மளுக்கு க்ளீனாக கிடச்சிடும். ஷேப் லேயர் எடுக்கிறேன், பாக்ஸு கலர் என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. டாப்பில் கலர்னு கடுத்து பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு ரெட் கலர் இருந்தால் ஓகே, அப்புறம் ரெட் கலர் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு பாக்ஸ் சரியாக வரலைன்னா மேலே செக் பண்ணுங்கள். இந்த பேத் இருந்தால் நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும்தான் வரும். சரிங்களா, அப்போ நீங்கள் இந்த ஷேப் லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேத் வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிடும். இப்போ இதை தேவைக்கு ஏற்ற மாதிரி சுருக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டை மேலே கொண்டு வரோம். இந்த பாக்ஸு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற கலர் வந்து நம்மளுக்கு தெரியுதுங்களான்னு பார்த்தீங்கன்னா சரியாக தெரியாது. இதை கலர் வந்து மாற்றணும். நான் சொன்ன மணிக்கு பின்னாடி இருக்க கலர் டார்க்காக இருந்தால் முன்னால் இருக்க கலரு லைட் கலர் வைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு எல்லோ கலர் நம்ம வச்சுக்கலாம். எல்லோ கலர் வச்சுட்டு ஒரு ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணால் இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். சரிங்களா, சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது வந்து ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நம்ம பொறுமையாக சொன்னோன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணியாச்சு. ட்ராப் ஷேடோ வேணும்னா நீங்கள் உங்கள் தேவையை பொறுத்து எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் ரெட் பாக்ஸு, அது கொஞ்சம் நமக்கு கலர் வந்து கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இன்னர் ஷேடோ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை அப்ளை பண்ணால் போதும். இந்த இடத்துல போனீங்கன்னா இன்னர் க்ளோ இன்னர் ஷேடோன்னு இருக்கா. இந்த இன்னர் ஷேடோங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும்னா, கீழே இந்த சைஸை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்டரில் வந்து ஒரு டார்க் வந்து அப்ளை ஆகும். அது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுலையுமே டிஸ்டன்ஸை 0 கொடுத்துட்டு சைஸை லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஷேப் நல்லா மாறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ரெடி பண்ணணும். பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாமா. இந்த பாக்ஸை ஒரு நியூ டாக்குமெண்ட்லேருந்து ரெடி பண்ணி நம்ம அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வரலாம். கண்ட்ரோல் என் கொடுத்துட்டு A4 சைஸ் தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா, இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு நியூவாக புதுசாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நியூ லேயர் போட்டுட்டு இந்த ஷேப் லேயரில் ரவுண்டட் ரெக்டாங்குலர் டூல் இருக்கிறத எடுங்க. இதை எடுத்துகிட்டு மேலே இந்த ரேடியஸ் வந்து 0.1 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். எதுக்குன்னா இந்த கார்னர்ஸ் வந்து வளையும். சரிங்களா, இப்போ இதை ஒரு 0.3 மாற்றினேன்னா இங்கே பாருங்கள் கார்னர்ஸ் இந்த மாதிரி வளையுதுன்னு பார்த்தீங்களா. இதுக்காக தான் இந்த ரவுண்டடு ரெக்டாங்குலர் எடுக்கிறோம். இதை அப்படியே நம்ம கிளிக் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுறோம், தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஓகே. இன்னும் கூட கொஞ்சம் இந்த மாதிரி விரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸுக்கு என்ன கலர் வேணுங்கிறத சூஸ் பண்ணுங்கள். நான் என்ன கலர் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்டரில் இந்த மாதிரி ப்ளூ கலர் பார்டர் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிசைனிங், இதுவும் அதே ப்ளூவில் டார்க் அண்ட் லைட்டில் போட்டிருக்கேன். இதே போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னா இதை ஃபஸ்ட்டு ஒயிட்டாக மாற்றிடுவோம். ஒயிட்டாக மாற்றினதுக்கப்புறமா இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ட்ராப் ஷேடோ லைட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த இன்னர் ஷேடோ அப்படின்றத கிளிக் பண்ணி மல்டிபிள்னு இருக்கா, இதை நார்மல் மாற்றிட்டு இதை ஃபுல்லாக வைங்க. இந்த ஒப்பாசிட்டியை இந்த கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளூ கலர் இன்னுமே இருக்கக்கூடிய நல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ எடுத்துக்கிறேன். ப்ளூ எடுத்துகிட்டு கீழே இந்த சைஸை நம்ம இப்படி இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த கலர் உள்ள ஃபில் ஆகிடும். இதுக்கப்புறமா இதில் வேறு எதுவுமே நம்ம அப்ளை பண்ணண்டா ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது இந்த கலர் எனக்கு ஓகே. நீங்கள் வந்து ப்ளூ தான் வைக்கணும்டா, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துல போயிட்டு ரெக்டாங்குலர் டூல் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அதுவும் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னா, நார்மலாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு
இந்த ஒரு சைடு வந்து போர்ஷன் கொஞ்சம் வெளியில் வரணும். இந்த சைடு கரெக்டாக இந்த இடத்துல ஒட்டி இருக்கணும். இந்த சைடு கரெக்டாக இந்த இடத்துல ஒட்டி இருக்கணும். இந்த ஒரு சைடு கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி வெளியில் வந்து நிற்கணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சுட்டு இதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு கிரேடியன்ட் ஓவர்லே அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணணும். இங்கே போயிட்டு டபுள் கிளிக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கிரேடியன்ட் ஓவர்லே அப்ளை பண்ணுறோம். கிரேடியன்ட் ஓவர்ல நம்மளுக்கு வந்து ஒரு சைடு டார்க் கலரும் ஒரு சைடு லைட் கலரும் வேணும். ஷிஃப்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு இதை இப்படி ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு டார்க் ஒரு பக்கம் லைட் வந்துடும். இப்போ இந்த கலரில் போயிட்டு டார்க் கலர் என்ன வேணும்? டார்க் கலரு இந்த ப்ளூவில் கொஞ்சம் டார்க்காக இருக்க ஒரு ப்ளூ. ஓகேங்களா? இந்த ப்ளூவிலே டார்க்காக இருக்க ஒரு ப்ளூ வேணும். அந்த கலர் எடுத்துகிட்டு இந்த ஒயிட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூவில் கொஞ்சம் லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ வேணும். இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு டபுள் கலரு. இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம்னா இந்த பார்டர் போட்டாச்சு. ஓகேயா? அடுத்து இங்கே ஒரு சின்ன டிசைன் பண்ணணும். நீங்கள் அதுக்கு எப்போதுமே என்ன பண்ணுங்கன்னா ஒரு நியூ லேயர் போடுங்க, இல்லை பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? இந்த லேயர் ஷேப் லேயரே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஷேப் நம்ம வரைஞ்சோம்னா அந்த ஷேப் மேலே தான் அது வரும். அதை நம்ம தனியாக கொண்டு வர முடியாது. அதனால் ஒரு நியூ லேயர் போடுறோம். திரும்ப நம்ம கலர் என்ன கலர் எடுக்க போகிறோம்னா இந்த டார்க் கலரை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஷேப் வந்து நம்ம கொண்டு வரோம். இந்த மாதிரி ஒரு ஷேப் லேயர் வரைஞ்சிட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லின்னு இருக்குது. இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா டாப்லேயே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்கள். இதை போயிட்டு நீங்கள் நன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டான கலருக்கு மாறிடும். சரிங்களா? டாப்பில் இந்த இடத்துல ஸ்டைலை வந்து நன்னுன்னு கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஸ்டெப்பு பேக்கில் கொண்டு போகிறோம். 2 ஸ்டெப்பு கொண்டு போயிட்டு இதை லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கிராஸ் வச்சு விட்ருங்க. ரொம்ப அதிகமாக வேணால் லைட்டாக இந்த கிராஸ் வச்சதும் ஒரு டிசைன் மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? அதாவது இது இந்த கலர் இங்கே இருக்கிறதுனால உள்ள அப்படியே மடிஞ்சு போகிற மாதிரிக்கு உங்களுக்கு தெரியும். இந்த லேயர் எல்லாமே இவ்வளோ தான். இந்த லேயரை நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணனா மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெர்ஜ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த லேயரை வந்து டூப்ளிகேட் டக்குன்னு போட முடியாது. அதனால் கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே லேயராக மாறிடுச்சா? இது மெர்ஜி. இப்போ இந்த லேயரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸை கொண்டு வந்துட்டோம். ஆனால் நமக்கு வந்து பாக்ஸ் வந்து 4 பாக்ஸ் வேணும். 4 ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. அதனால் 4 பாக்ஸ் வேணும். சரிங்களா? உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதை விரிச்சிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை வச்சுட்டு ஆல்ட்டை அழுத்தி பிடிச்சி ட்ராக் பண்ணுங்கள். ஒரு பாக்ஸ் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 4 பாக்ஸையும் ஷிஃப்ட் அமைக்கி இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு டாப்பில் போயிட்டு இந்த கேப் அலைன்மெண்ட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக மாறிடும். அதே போல் டாப் அலைன்மெண்ட்னா எல்லாம் டாப்பில் சமமாக வரும். கேப் அலைன்மெண்ட்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து நமக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா சுருக்கிக்கலாம். இவ்வளோ தான். இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் இதை கீழே ட்ராக் பண்ணி இன்னும் இந்த மாதிரி பெருசு மாற்றிக்கலாம். இவ்வளோ தான். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாக்ஸ் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. இதே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நாமளாக டிசைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ டெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? டெக்ஸ்ட்டு டைப் படிக்க என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டைம் லென்த்தாக போகும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கேருந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் இருக்க டெக்ஸ்ட்டை நம்ம கொண்டு வந்தாலே போதும். இப்போ இந்த முதல் பரிசுன்னு இருக்கா, அதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணுறோம். சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியிருக்கு. அதனால் கண்ட்ரோல் T போட்டு சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். எதுக்காண்டி சைஸை குறைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடைய ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு 300 இருக்கும். அதுக்கு வந்து 400 வச்சு நான் கிரேட் பண்ணேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணிக்கிறோம். இந்த முதல் பரிசுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கிறோம். இந்த கீழே இருக்க அந்த அமௌண்ட்டை இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கிறோம். சைஸை குறைக்க அந்த ஸ்ட்ரோக்குங்கிறது நமக்கு அதிகமாகும். அதனால் ஸ்ட்ரோக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்ட்ரோக்கு, ட்ராப் ஷேடோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வைங்க. ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? ஒரு சைடு டெக்ஸ்ட் வச்சிட்டோமா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் வச்சிருக்க அளவு தான் அடுத்தடுத்த பாக்ஸுக்கு நமக்கு வேணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மார்க் பண்ணிக்கணும். 7.0 சங்கிலி போடுறது ரொம்ப ஈஸி. இந்த முதல் பரிசையும் இதையும் சங்கிலி போடணும்னா ஒன்றும் இல்லை, முதல் பரிசை கிளிக் பண்ணுங்கள். இப்படி செலக்டில் இருக்குமா, ஷிஃப்ட் அழுத்திட்டு இந்த 30,000 கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டும் சங்கிலி விழுந்துடும். இதுதான் ஈஸியான ஒரு மெத்தட் இதில். அதே போல் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி
இந்த டெக்ஸ்ட்டு எல்லா டெக்ஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை நகட்டினாலும் எல்லா டெக்ஸ்ட்டும் நம்மளுக்கு எங்கே வரும் அப்படின்னா ஒரே போல் எங்கே நகட்டினாலும் வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லேயரை ஒரு டூப்ளிகேட் போடுறோம். அதாவது இந்த நோட்டீஸையே ஒரு டூப்ளிகேட் போட்டோம். இது டூப்ளிகேட்டு, இந்த இடத்துல காப்பின்னு இருக்கும், இது ஒரிஜினலு. சரிங்களா, இது வந்து ஒரிஜினலு, இது காப்பின்னு இருக்கும். நல்லா கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் இந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டேப் கொடுங்க, இந்த சைடில் இருக்க டூல்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ இங்கேருந்து அப்படியே ட்ராக் பண்ணுங்கள், இதில் கரெக்டாக கொண்டு வந்து இந்த மாதிரி வைங்க. ஒரு அளவாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வச்சுக்கலாம். அதே போல் அடுத்த பாக்ஸுக்கு இதே போல் கொண்டு வரோம். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேட்குற கேள்வி எப்படின்னா, அதை மெர்ஜ் பண்ணிட்டோம்னா ஒரே லேயராக இருக்கலாம் சார், டூப்ளிகேட் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மட்டும்தான் 30,000, அடுத்த ப்ரைஸும் மாறும். அப்போ நம்ம டெக்ஸ்ட்டை மாற்றணும்னா மெர்ஜ் பண்ணிட்டா நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா மெர்ஜ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம டூப்ளிகேட் எடுக்க கற்றுக்கணும். இதே இப்போ சிசி வெர்ஷனாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதில் இருக்க இதை சங்கிலி போட்டு அப்படியே டூப்ளிகேட் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆனால் இந்த 7 வந்து அதை மாதிரி பண்ண முடியாது. 7ல் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஏதாட்டும் டிப்ஸை பயன்படுத்தி தான் இதை வந்து கொண்டு வர முடியும். இப்போ இதை நம்ம உள்ளே கொண்டு வந்துக்கிறோம். இவ்வளோ தான் பாருங்கள். தேவையான அளவு என்ன பண்ணிட்டோம்னா டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ டெக்ஸ்ட் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸு நம்ம போட்டிருக்கா, இதில் வந்து 2ஆம் பரிசுன்னு நம்ம மாற்றிக்கிறோம். 2ஆம் பரிசுன்னு மாற்றியாச்சு. அதே போல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 25,000 மாற்றிட்டோமா. கீழே இந்த கோப்பை வந்து 5 அடி உயர கோப்பை முடிஞ்சிச்சா, ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்கள். அடுத்து இதில் 3ஆம் பரிசு, 3ஆம் மட்டும் நம்ம அடித்தா போதும். 3ஆம் அடித்தாச்சு. ப்ரைஸு எத்தனை, 20,000. கீழே அதிலிருந்து ஒரு அடி கம்மி 4 அடி உயர கோப்பை. அடுத்த ப்ரைஸ் எத்தனை, ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15,000. கீழே 3 அடி உயர கோப்பை. இதில் மேலே 4ஆம் பரிசு. இவ்வளோ தான். டெக்ஸ்ட்டு சென்டர்லனா சென்டர் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சு ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிச்சு. குயிக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், டக்குனா என்ன பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இவ்வளோ தான். அதே போல் தான் கீழே இருக்க பாக்ஸும் நம்ம வந்து ஃபில் பண்ணது. கீழே ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம வரைகிறோம். இந்த கார்னர்ஸ் நமக்கு வளைவாக வேணும்னா நம்ம இதில் ரவுண்டடு ரெக்டாங்குலர்னு இருக்கா, அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறோம். இதில் வந்து குறிப்புன்னு இருக்கும். குறிப்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, விளையாட்டுடைய விதிமுறைகள், ப்ரோ கபடி ரூல்ஸ் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்பதிவு செய்கிற அணிகள் மட்டும்தான் விளையாட முடியும். இன்னும் சில ஊரில் ஒரு ஊர் ஆட்டக்காரர்கள் மட்டும் விளையாட அனுமதி இருக்கும். இன்னும் சில ஊர்லன்னா அனுமதிக்கப்பட்ட 16 அணிகள், அதாவது அவங்களா தேர்ந்தெடுத்து சொல்கிற ஒரு 16 டீம் மட்டும் தான் விளையாட முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நாம் என்ன பண்ணிக்கணும்னா அதில் டைப் அடித்து காமிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நோட்டீஸ் படிக்கும்போது அவங்களுக்கு தனியாக அது தெரிஞ்சிடும். இப்போ இதுடைய கலரும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒயிட்டில் ஃபில் பண்ணிவிட்டு உள்ள இந்த ப்ளூ போல் நான் என்ன பண்ண போகிறேன், கொண்டு வர போகிறேன். அதுக்கு சைடில் டபுள் கிளிக் பண்ணுறோம், லேயர் ஸ்டைல் வரும். இதே போல் தான் இன்னர் ஷேடோ கொடுக்குறோம். மல்டிப்பிளை நார்மல் மாற்றிட்டு இந்த கலரை மட்டும் நம்ம வந்து ப்ளூ மாற்றிக்கிறோம். ப்ளூவில் லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ வச்சுட்டு இந்த சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். கீழே அழகாக நம்மளுக்கு அந்த கலர் வந்துடும். இல்லை இதே போல் கலர் வேணாம், வேறு மாதிரி வேறு கலர் ஒரு ரெட்டு இல்லை மெஜெண்டா எல்லோவில் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து தாராளமாக இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ப்ளூவே வச்சுக்கிறேன். எனக்கு இது ஓகே. குறிப்பும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து அப்படியே நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த குறிப்பை பாருங்கள், முன்னால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 3 டிசைன் இருக்கும். இது என்னென்னா டெக்ஸ்ட்டு தான். இந்த டெக்ஸ்ட்டு எப்படி கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்களுக்கு எப்படி கொண்டு வருதுன்னு காட்டுற பாருங்க. ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் எல்லாட்டையுமே இருக்கும். இந்த ஃபாண்ட்டு நார்மலாக கம்ப்யூட்டரில் எல்லாட்டையுமே இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிங்க. அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொடுத்து மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஃபாண்ட் மாற்றுங்க. முக்கியமாக இந்த கேரக்டர் பேனல் எடுத்து வச்சுக்கோங்க. கேரக்டர் இல்லைன்னா அந்த புக் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் இதில் மாற்றிக்க முடியும். இங்கே போயிட்டு கடைசி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டபிள்யூ அப்படின்ட்டு இருக்கும். டபிள்யூவில் இந்த இடத்துல ஒரு ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க, விக்டிங் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. விக்டிங் 1 2 3 இந்த மாதிரி இருக்கும். இதில் விக்டிங் 1 வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏஎஸ் நான் ஒவ்வொரு எழுத்தாக கிளிக் பண்ண ஒவ்வொரு சிம்பிள் எனக்கு வரும். நீங்கள் பாருங்கள், இதில் ஒவ்வொரு எழுத்தாக நான் கிளிக் பண்ண எனக்கு ஒவ்வொரு சிம்பிள் வரும். வியில் தான் இந்த எழுத்து இருக்குது. வியை கிளிக் பண்ணதில் இந்த எழுத்து இருக்குது, சாரி இந்த டிசைன் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஒரு டிசைனை நம்ம எடுத்துகிட்டு
இதை என்ன பண்ணிக்கலாம்னா அப்படி ட்ராக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொண்டு வந்து வச்சுக்கலாம். இல்லை இதே டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் ஒரே டெக்ஸ்ட்டாகவும் டைப் அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான் சிம்பிளான ஒரு மெத்தடு. இந்த முன்பதிவு இதில் பார்த்தீங்கன்னா முன்பதிவு செய்யும் அணிகள் மட்டும் விளையாட அனுமதிக்கப்படும். இந்த குறிப்புன்னு இருக்கா, இந்த குறிப்பு அப்புறம் இந்த லேயரு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்தே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த டைப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப எடுக்குது. அதனால தான் இப்போ இதை சுருக்கிக்கிறோம், இதை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறோம். நம்ம ஒரு நோட்டீஸ் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக தெளிவாக நம்ம என்ன பண்ணணும்னா அதை டிசைன் பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அனைவரையும் அன்புடன் வரவேற்பது அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டு அந்த கபடி குழு இது ரெண்டையும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டே டைப் அடித்து வச்சாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா டிசைன் பண்ணும்போது டைப் அடித்தாலும் ஓகே தான். இந்த ஒவ்வொன்றா டிசைன் பண்ணும்போது டைப் அடித்தா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப லேட்டாக நமக்கே பார்த்திங்கன்னா என்ன இவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தோணிடும். ஓகேங்களா? இப்போ இந்த அனைவரையும் அன்புடன் வரவேற்பதை கொஞ்சமாக குட்டியாக மாற்றிக்கலாம். இதுலேயுமே இப்போ நீங்கள் ஃபாண்ட்லாம் மாற்றனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சரி ஃபாண்டு கலர்லாம் மாற்றனா மாற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கலெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கலரு லைட் கலர் சூஸ் பண்ணணும்னு சொன்னேன். எதுக்காகன்னா பேக்ரவுண்டு நமக்கு டார்க்காக இருக்குது, அதனால் இப்படி லைட் கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எல்லோவே அதிகமாக அந்த மாதிரி இருக்குன்னா எல்லோ இல்லாமல் ஒரு வேறு கலர் சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ளூ, அப்படி இல்லைன்னா வேறு கலரு ஒயிட்டு அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒயிட்டு ப்ளூ நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு கலர் வைக்கணும் கூட மேனுவலாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணி அதில் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ளூ எடுத்துக்கிறேன். இந்த ப்ளூ கூட நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எப்போதுமே எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சென்டர் கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? இந்த டெக்ஸ்ட்டுக்கு வேறு கலர் ஏதாட்டும் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிங்கிள் கலரில் வைக்கலாம், இல்லை ஒரு டபுள் கலரு, அதாவது ரெட் அண்ட் எல்லோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த கலரு இது கூட பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டும் இந்த கலர் ஒரு போல் தான் தெரியுது. நம்ம அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஒயிட்டே வச்சுக்கலாம். ஒயிட்டில் ட்ராப் ஷேடோ இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பிக்சர் வந்து நிறையா வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் என்ன பண்ணேன்னா குரோமில் சர்ச் பண்ணி எடுத்தது தான். ஒன்றும் இல்லை, ப்ரோ கப்டி அவர் பேர் பார்த்தீங்கன்னா சுதாகர், அவருடைய பிக்சர் வைக்கிறதுக்காக சுதாகர்னு டைப் அடித்தோம் அப்படின்னா அவர் பிக்சர் அவர் சம்மந்தப்பட்ட படங்கள் வரும். அதில் நமக்கு எந்த படம் வேணுமோ அதை வச்சுக்கலாம். இந்த படத்தை தான் நான் என்ன பண்ணேன்னா செலக்ட் பண்ணேன். இன்டர்நெட்லேருந்து இப்போ வந்து குரோமில் இருந்தெல்லாம் படத்தை நான் வந்து சேவ் பண்ணி அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். இங்கேருந்து காப்பி தான் பண்ணுவேன். இப்படி காப்பி பண்ணுவேன். காப்பி பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அங்கே கொண்டு நான் என்ன பண்ணிக்குவேன், பேஸ்ட் பண்ணிக்குவேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வேணும், இங்கே கண்ட்ரோல் V கொடுத்துட்டு இந்த படத்தை இப்படி ட்ராக் பண்ணி வச்சா போதும். அதாவது நம்ம சுதாகர் அண்ணன் வந்து இதில் தெரிவார். அந்த படத்தை நம்ம இந்த மாதிரி சுருக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவையான அளவு இருக்கும். இந்த பாக்கி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எரேஸ் பண்ணிடணும். இதுக்கு எளிமையான வழி ஒன்றும் இல்லை, செட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் ஆல்ட் அமுக்கி ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஆல்ட் பட்டன் அழுத்தி கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி மாஸ்க்கு விழுந்துடும். இப்போ ப்ரஷ் டூல் எடுங்க, இங்கே கருப்பு கலர் இருக்கும், இங்கே வெள்ளை கலர் வச்சுட்டு அப்படியே ஒரு கிளிக்கு, ஒரே ஒரு கிளிக்கு சாஃப்டாக இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக அந்த இடத்துல செட் ஆகிடும். அவ்வளோதான். இதே போல் தான் நான் என்ன பண்ணேன்னா அடுத்தடுத்து படங்கள் எல்லாமே வச்சேன். இப்போ இதில் இந்த படம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் இல்லை வேறு படம் ஏதாட்டும் எடுத்துக்கலாம். இந்த படத்தை எடுத்துக்கிறோன்னா இதே போல் தான் காப்பி பண்ணுறோம். இந்த பக்கத்தில் இந்த லெஃப்ட் சைடு வைக்கிறோம். இந்த இடத்துல கண்ட்ரோல் V கொடுக்குறோம். அதே போல் ட்ராக் பண்ணுறோம். சுருக்கி ஃபஸ்ட்டு வைக்கணும். சுருக்குறோம், தேவையான சுருக்கியாச்சு. இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிறோமா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு அந்த சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு ஒரு கிளிக்கு, திரும்ப பாருங்கள் ஆல்ட் அமுக்கி ஒரு கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி மறைஞ்சிடுச்சா. மறைஞ்சதுக்கப்புறம் ப்ரஷ் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கிளிக்கு, அவ்வளோதான். சாஃப்டாக உங்களுக்கு இருக்கும். இதே போல் தான் இதில் அந்த படங்கள் வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து இன்னும் 2 படங்கள் எடுத்துக்கலாம். மேலே இந்த இடத்துல ஒரு படம் வச்சுக்கலாம் அப்படி. அதே போல் இன்னொரு படம் இருக்குது இதில், அபிநேசனனோட படம், அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். இவ்வளோதான். இந்த சைடில் ஷார்ப்பாக தெரியுதுன்னா நீங்கள் ஒரு எரேசரோ ஏதோ ஒன்று எடுத்து என்ன பண்ணுங்கள், லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு நோட்டீஸுங்கிறது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு கபடிக்கு தேவையான நோட்டீஸை நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு. இந்த நோட்டீஸில் கம்மியான விஷயங்கள் தான் இருக்குது. இன்னும் சில நோட்டீஸில் பார்த்திங்கன்னா சிறப்பு அழைப்பாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள், அப்படி இல்லைன்னா நிறைய போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிலே பார்த்திங்கன்னா விளம்பர உதவின்னு வரும்.
சில இதில் பார்த்தீங்கன்னா உணவு வழங்குபவர், வீரர்களுக்கு உணவு வழங்குபவர், இந்த மாதிரி நிறைய வரும். இந்த கலர் நோட்டீஸில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். சிங்கிள் கலர் நோட்டீஸ் பார்த்துருக்கீங்களா? சிங்கிள் கலர் நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா புக்கு மாதிரிக்கு ஒரு 4 பேஜ் வர மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுவாங்க. அது எதில் டிசைன் பண்ணுவாங்கன்னா பேஜ் மேக்கர், கோரல் ட்ரா, இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் அதிகமாக பயன்படுத்துறது பேஜ் மேக்கர், கோரல் ட்ரா பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இல்லுஸ்ட்ரேட்டருங்கிறது பெரும்பாலும் நிறைய பேர் பயன்படுத்தலை. கோரல், இன்னொன்று பேஜ் மேக்கர். பேஜ் மேக்கர் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து மிஷினில் வச்சு ஓட்டுவாங்க. சரிங்களா? இது மல்டி கலரு நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். மல்டி கலருங்கும் போது நமக்கு என்ன மாதிரி கலர் வேணும் அப்படிங்கிறத நாமளே சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இது CMYKல தான் டிசைனிங் பண்ணணும். இப்போது CMYKக்கு மாற்றணும்னா நமக்கு ஒரு கலர் மட்டும் குறையும். தெரியுதுங்களா? CMYKக்கு மாற்றினா இந்த அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு கலர் குறையுது. பாக்கி கலர் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப குறையலை. சரிங்களா? லைட்டாக ட்ரிம் ஆகுது. இவ்வளோ தான். CMYKல வச்சு தான் கிரேட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா கலர் வந்து எனக்கு பெட்டராக தெரியணுங்கிறதுக்காக RGB வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த நோட்டீஸோட PST ஃபைலு கீழே லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? இல்லை நீங்கள் ஓனாக டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபைல்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்களாகவே உங்களுக்கு தேவையான அளவு டிசைனிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் SR ஃபாண்டாக டிசைன் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட SR ஃபாண்ட் இல்லை, RGB, செந்தமிழ் ஏதாவது ஃபாண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து உங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணியும் ஃபாண்ட் வந்து அப்படியே வந்து ஒரு வேறு எழுத்துக்கு மாறிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த எழுத்தெல்லாம் மார்க் பண்ணி உங்ககிட்ட இருக்க தமிழ் ஃபாண்டை கிளிக் பண்ணுங்கள். அது அழகாக ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,